எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவதுங்க, அதிமுக சரியில்லை, அதிமுகவில் ஜெயலலிதா இறந்த ஏற்பாடு, மக்களுக்கான நல்லாட்சியை அதிமுக பண்ணலை, அவங்களுடைய பதவிகளை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் சம்பாதித்த பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் அதிமுகவில் இருக்கக்கூடிய முதலமைச்சரிலிருந்து, அதாவது முன்னாள் முதலமைச்சரிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே தன்னுடைய சுயநலத்துக்காகத்தான் பாடுபட்டாங்க அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை நம்பி, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தையை நம்பி தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத இந்த திமுக இன்னும் என்னென்ன கொடுமைகளை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதாவதுங்க, தன்னுடைய உரிமைகளை பெறுவதற்காகவும் தனக்கான திட்டங்களை, மக்களுக்கான திட்டங்களை பெறுவதற்காகவும் தமிழக மக்கள் போராடித்தான் இந்த திமுகட்ட தன்னுடைய உரிமைகளை பெற வேண்டுமா? அதுக்காக திமுகவுக்கு தமிழக மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி புதுசாக திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூரில் பார்த்திங்கன்னா, சாலைகள் சரியில்லை, எங்களுக்கு சாலைகள் நல்லபடியாக போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகள் அங்கே போய் போராட்டக்கூடிய மக்களை மிரட்டி, நீங்கள் எல்லோரும் போராட்டத்தை கைவிட்டுட்டு போகலைன்னா உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டு எல்லாத்தையும் உள்ளே தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கிறாங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, திராவிட மாடல் அரசு, மக்களுக்கான அரசு, மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மனசாட்சி இல்லாமல் பொய் சொல்லக்கூடிய இந்த திமுக விளம்பர மாடல் அரசாக செயல்பட்டு இருக்குது. திரு ஸ்டாலின் ஐயா போகிற இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய பேனர்களை எல்லாமே என்னமோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது செஞ்ச மாதிரியும், அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்ட மாதிரியும் கலர் கலராக பேனர் வச்சுருக்கிறாங்க, விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், என்ன தான் நீங்கள் கலர் கலராக பேனர் வச்சு விளம்பரம் பண்ணனாலுமே தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணவே இல்லைன்னு. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் தமிழ்